சந்தோஷமான இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறத நான் ரொம்ப பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அருமையான இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொரு கனத்துக்குரிய பாஸ்டர்ஸ், ஸோ பாஸ்டர்ஸ் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அவர்களோடு சேர்ந்து நிற்பது ஆண்டவருக்கு உண்மையிலே ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியம்தான். ஸோ என்னுடைய சொந்த இடத்துல வளர்ந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது அதுவும் ஒரு பெரிய பாக்கியம். நான் ரொம்ப நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்களுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன். மானிட்டர் கொஞ்சம் கம்மி, நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஊழியத்திற்கு நீங்கள் வரணும், கண்டிப்பாக ஆண்டவருக்காக நீங்கள் கண்டிப்பாக எழும்பணும், நீங்கள் ஒரு பெரிய சாட்சிகளாக நிறுத்தணும். ஏன் அப்படின்னா, எத்தனையோ பட்டணங்களிலே எத்தனையோ தேசங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சுருக்கிறேன். நிறைய பேர் ஊழியத்திற்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சவுத்தில் நம்ம இந்த ஊரில் உண்மையிலே ஊழியத்திற்காக வர்றவங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. நிறைய பேர் மற்ற பட்டணங்களில் கூட நிறைய பேரால் நிற்கவே முடியல. அப்படின்னு அந்த சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது அவங்க எடுத்த தீர்மானத்தில் நிறைய பேர் உறுதியாக இல்லை. ஆனால் நம்ம இந்த பக்கத்தில் அது ஊழியக்காரருடைய வளர்ப்பா, அது என்ன ஆண்டவர் அவங்க மேலே வச்ச கிருபைன்னு தெரில. ஸோ ஓரளவு அந்த ஊழியத்திற்காக காலடி எடுத்து வச்சுட்டாங்கன்னா, எவ்வளவு கஷ்டமானாலும் அவங்க அப்படியே நின்று ஆண்டவருக்காக பெரிய சாதனையை சாதிக்கிறத என்னுடைய கண்களால் நான் பார்க்குறேன். அதனால் நான் நம்புகிறேன், நிச்சயமாகவே ஆண்டவர் இங்கிருந்து ஆண்டவர் எழுப்பணும். அதுவும் இந்த பிளேஸ்லேருந்து அருமையான பாஸ்டரையா சொன்னது மாதிரி எத்தனையோ உலகத்தை கலக்கிற தேவ மனிதர்கள் இந்த பகுதியிலேருந்து எழும்பி இருக்கிறாங்க. அதனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை எல்லாரையும் நம்புகிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி ஒரு சாதாரணமான நபர்களாய் தெரியலாம், ஒன்றும் உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். நான் நினைக்கிறேன் 2000 தான் இந்த ஊரை விட்டு நான் வெளியூருக்கு கடந்து போனேன், 2000. ஆனால் 1998, 99 இந்த மாதிரி நேரங்களில் எனக்குள்ள அந்த மாதிரி ஒரு விஷன் இருக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நம்மளை ஆண்டவர் பயன்படுத்துவார், நம்ம ஒரு ஊழியம் செய்வோம் அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்குள்ள ஒரு எழுப்புதலோ இல்லைன்னா எனக்குள்ள ஒரு ஸ்பீடோ எதுவுமே இல்லை. ஆனால் பாஸ்டுக்கு ரொம்ப கீழ்ப்படிவேன், சர்ச்சில் நிறைய ஊழியம் செய்வேன், ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும், நிறைய ஜெபம் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அப்போது இங்கேருந்து ஆண்டவர் 2000 கன்னியாகுமரியை விட்டு நான் கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜில் கிளம்பும்போது சரியான அழைப்பு கூட எனக்கு இருந்தது மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ எனக்கு ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு டியர் ஃப்ரெண்டு இருந்தால், நாங்கள் 2 பேரும் சர்ச்சில் ஒன்றா தான் நாங்கள் 2 பேரும் உட்காருவோம். ஃபஸ்ட்டில் இருக்கிற 3வது லைன் எங்களுடைய லைன் தான். அவ்வளோதான். நான் ஊழியத்துக்கு போகிற வரைக்கும் அந்த லைனை விட்டு நான் மாறினதே இல்லை. ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு லேட்டாக போனதில்லை, ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு போகாமல் இருந்ததில்லை, ஒரு நாள் கூட பாஸ்டர் சொல்லாமல் சர்ச்சை விட்டு வீட்டுக்கு வந்ததில்லை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா சண்டே ஸ்கூல் போவோம், 2 பேரும் ஒன்றா படிப்போம். ஒன்று நான் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுப்பேன், இல்லைன்னா அவன் ஃபஸ்ட்டு. ஸ்கூலில் ஃபுல்லாக ஃபெயிலு, சர்ச்சில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். உனக்கு ஸ்கூலில் உள்ள படிப்பு சுத்தமாக ஏறவே இல்லை. அடி வாங்கினாலும் நாங்கள் தான் ரொம்ப அடி வாங்குவோம். லாஸ்ட் பெஞ்சில் உட்காருறது நான் தான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவேன். முட்டை வாங்குறது நான் தான் நிறைய முட்டை வாங்குவேன். அப்போது நிறைய திட்டு ஸ்கூல்ல எல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸ்கூலில் உள்ள வாத்தியாரெல்லாம் திட்டும் போதெல்லாம், இங்கே ஒரு வாத்தியார் இருக்கிறார், எங்கே அந்த குளித்துறையில் ஒரு வாத்தியார் இருக்காங்க. ஸோ அவர் தான் ஹெட் மாஸ்டராக இருந்தார் ஸ்கூலில், நான் இருந்த ஸ்கூலில். அவரெல்லாம் கையில் ஒரு கர்ச்சிப்பை வச்சு அப்படியே உருட்டிகிட்டே இருப்பார், அடிப்பார் பாருங்க. இன்னைக்கு நினச்சாலும் பயமாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்கூல் லைஃப்பில் ஃபுல்லாக அப்படியே ஃபெயிலாகவே இருந்தோம். ஆனால் சர்ச்சில் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸு. எங்கள் பாஸ்டர் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்லாம் ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க. ஆனால் அதிலெல்லாம் அப்போ அந்த ஃப்ரெண்டு நானும் தான் சேர்ந்து ஊழியத்துக்கு போகலான்னு ஒரு பெரிய பிளான் பண்ணோம். ஆனால் நான் துஷ்டவசமாக நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன். 10th ஃபெயில் ஆனால் அப்படின்னா துஷ்டவசமாக இல்லை, அதை ஆரம்பிக்கும் போதே தெரியும் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு. ஸோ 10th ஃபெயில் ஆகிட்டேன். அவன் 10th பாஸ் பண்ணிட்டான். அல்லனா 2 பேருமே ஒன்றா தான் எங்கே போனாலும் போவோம். சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது கூட நாங்கள் 2 பேரும் ஒன்றா பேசிகிட்டே போவோம். இன்றைக்கி பாஸ்டர் என்ன பேசினார் அப்படின்னு எல்லாம் பேசுவோம். 2 பேரும் ஒன்றா ஜெபம் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு ஊழியத்துக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. எனக்கு உண்மையான அழைப்பு இருக்குதா? ஏன்னா நேரடியாக ஆண்டவர் எங்கிட்ட நீ ஊழியத்துக்கு போ அப்படின்றெல்லாம் நான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டதே இல்லை.
அதனால் எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தனால அவன்கிட்ட கேட்டேன், எப்பா பாஸ்டர் வந்து நமக்கு எனக்கு எழுதியெல்லாம் அனுப்பிட்டாரு, இன்னைக்கு 16ஆம் தேதி கிளம்பணும்னு சொல்கிறாரு, பட் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா இல்லையானே எனக்கு தெரில அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னான், சரி ஒரு டெஸ்ட் வச்சுக்கோமா அப்படின்னு கேட்டான். சரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு பேப்பரில் ஒரு வேர்டு ஒன்று எழுதுகிறேன், இந்த வேர்டை மட்டும் நீ படிச்சுட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், ஊழியத்துக்கு ஒன்று ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், நீ ஊழியத்துக்கு போகலாம். ஆனால் நீ நான் எழுதுனது நீ படிக்கல அப்படின்னு சொன்னால் உனக்கு அழைப்பே இல்லைடா அப்படின்னு அவன் சொன்னான். சரி எழுது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் தான் எழுதினான். நமக்கு இங்கிலீஷ் வரவே வராது. ஸோ அப்போ அந்த இங்கிலீஷில் அவன் எழுதிட்டு என்கிட்ட சொன்னான், அதை வாசி அப்படின்னு சொன்னான். நானும் வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அதை எழுத்து கூட்டி கூட்டி வாசிச்சுட்டே இருக்கிறேன். சரி வாச்சிடலான்னு நினைக்கிறேன், என்னால் முடியவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், இல்லைடா நான் எனக்கு வாசிக்க தெரில, நான் ஃபெயில் ஆகிட்டேன். சரி என்ன தான் எழுதியிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால், ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு எழுதியிருந்தான். ப்ரைஸ் த லார்ட், PRAISC அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து என்னால் அந்த கூட்டி வாசிக்கவே தெரில. அப்போ அவன் சொன்னான், ஏண்டா உனக்கு ப்ரைஸ் த லார்டே வாசிக்க தெரில, நீ எல்லாம் ஊழியத்துக்கு போய் என்னடா பண்ண முடியும், எனக்கு என்னமோ உனக்கு அழைப்பு இருக்கிறது மாதிரி தெரியல அப்படின்னா. அப்போ இந்த ஊர்லேருந்து 2000 கிளம்பும் போது என் மேலே இருக்கிற திட்டம் வந்து எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா அப்பா இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, கீழே தான் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி 83 வயசு, அவங்க கீழே தான் இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து என் மேலே எந்த திட்டமுமே எங்கள் அப்பாவுக்கு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு எந்த திட்டமும் இல்லை. என் கூட பிறந்த எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த ஊரில் தான் இருக்காங்க. நாங்கள் 5 பேர், நான் தான் கடைசியாக பிறந்தேன். ஆனால் யாருக்குமே என்னை குறித்து திட்டம் இல்லை, என்னை குறித்து எனக்கு திட்டம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னை குறித்து திட்டம் இல்லை, என் அம்மா அப்பாவுக்கு என்னை குறித்து திட்டம் இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவரை உறுதியாக பிடிச்ச அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவரே எல்லா திட்டத்தையும் என் மேலே அவரே வைத்தார், அவரே வளர்த்தினார், அவரே சொல்லி கொடுத்தார், அவரே எல்லாவற்றையும் அவர் தான் கொடுத்தார். நான் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஸோ பள்ளியாடியெல்லாம் ரொம்ப எனக்கு அது இவ்வளோ தூரம் எனக்கு தெரியாது. எனக்கு அருமனை சுற்றி ஒரு 3-4 கிலோமீட்டர். அந்த 3-4 கிலோமீட்டர்லையுமே வந்து 7th 8th 9th எல்லாம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தெருவாக போய் வந்து இன்றைக்கும் மறக்கவே முடியாது. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்காகலாம் ரொம்ப வெட்கப்பட்டிருக்கிறேன். அதுவும் நிறைய பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கு பையை பின்னாடி தோள் மேலே போட்டுட்டு ஒவ்வொரு வீட்லையாக போய் இந்த குப்பி உடஞ்சி போன பாட்டில் எல்லாம் பொறுக்கும்போது இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே பட்டணத்தில் அதே தேசத்தில் ஸோ இத்தனாயிரம் ஜனங்களுக்கு முன்னாடி நிற்கும்போது உண்மையிலே ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துங்க. ஸோ ஆண்டவர் வந்து, அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை உன் மேலே ஆண்டவர் வந்து என்ன பிளான் வச்சிருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் பிசாசுக்கு தெரியும். அதனால தான் உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் எப்படியாவது உனக்குள்ள பாவத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு யாராலையுமே முடியல. எத்தனையோ முயற்சி எடுக்கிறாங்க. பிழையாம போய் ஃபர்ஸ்ட் டைம் பணம் கொடுத்து பேசி இல்லை வந்து எனக்கு சபிச்சுட்டு போங்கன்னு சொல்லும்போது பிள்ளையாம் போய் ஆண்டவரிடத்தில் கேட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல என் ஜனங்களை சபிக்கிறதுக்கெல்லாம் நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா மறுபடியும் வந்து அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணி இல்ல நீ எப்படியாவது சபிச்சே ஆகணுன்றதுக்காக ஆண்டவரும் சரி போயிரு அப்படின்னு தொலைஞ்சு போ அப்படின்னு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து நின்று சபிக்கலான்னு வாயை திறந்தா வேதம் சொல்லுது, அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வந்துட்டே இருக்குது, சபிக்கவே முடியல. அப்போ அந்த நாட்டினுடைய ராஜா கேட்குறான், இந்த ஜனங்களை ஒன்றுமே பண்ண முடியாதா, இந்த ஜனங்களை ஜெயிக்கவே முடியாதா, எப்படிதான் அவங்க இப்போ அழிவாங்க? அப்போதான் அந்த மனுஷன் ஒரு பிளான் கொடுக்குறான். ஒன்றும் இல்லை, இந்த ஜனங்கள் மட்டும் தப்பு பண்ணினாங்க அப்படின்னா, சாபத்தீடானதை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஆண்டவர் இவங்களை விட்டு நகர்ந்துருவாரு. ஆண்டவர் இவங்களை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியா இவங்களை அட்டாக் பண்ணிடலாம். அப்போ ஒன்று நினைச்சுங்க மகனே மகளே, நீ என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னா, உன்னுடைய உயர்வை ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனத்தை, உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை வேற ஒருத்தராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் மட்டும் உங்களை நம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் மட்டும் உங்க மேல ஒரு இந்த கிருபை வச்சுட்டாருன்னு வைங்களேன், நான் நம்புறேன் எதையுமே நீங்க தேடி போகவே வேண்டாம்.
நீங்கள் மேடையை தேடி போக வேண்டாம், மேடை உங்களை தேடி வரும். நீங்கள் மைக்கை தேடி போக வேண்டாம், மைக்கு உங்களை தேடி வரும். நீங்கள் பணத்தை தேடி போக வேண்டாம், பணம் உங்களை தேடி வரும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்களெல்லாம் நடந்து வருவாங்க, நடந்து வருவாங்க. அப்பாய் மன்று உங்கள்கிட்ட கேட்டு வருவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமான்னு உங்கள்கிட்ட கேட்டு வருவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆனா இந்த பாவம் இருக்குது இல்ல, அசுத்தமான வாழ்க்கை இருக்குல்ல, இந்த 3 நிமிஷம் தப்பு பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வருத்தப்படுறோம் பாருங்களேன், இந்த பாவத்தை மட்டும், இந்த அசுத்த வாழ்க்கையை மட்டும், கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, நான் நம்புறேன் நிச்சயமா கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா 20 வருஷம் தாண்டி இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஆயிரங்களுக்கு முன்னாடி நிற்பீங்க, நீங்க லட்சங்களுக்கு முன்னாடி நிற்பீங்க. உங்க அம்மா உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, உங்க அப்பா உங்களை பார்த்து பிரமிச்சு போவாரு, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ள வருவாங்க. அதனால நான் நம்புறேன், இங்க இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் நம்புறாரு, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் நம்புறாரு. இந்த இடத்துல எத்தனையோ பேர் போஸ்ட் பார்த்துருக்கலாம், எத்தனையோ பேர் இந்த மீட்டிங்ல கேட்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களை மட்டும் ஆண்டவர் இந்த காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னா, உங்களை ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறாருன்னா, உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் திட்டம் இல்லாம இந்த இடத்துல கொண்டு வரவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஒன்று மட்டும்தான் கேட்குறாரு. அப்படின்னா எங்கேயுமே உங்களை உருவாக்குறதுக்காக ஆண்டவர் நீ என்னிடத்துல வரும்போது எல்லாத்தோடையும் வா அப்படின்னு ஆண்டவர் கேட்கவே இல்லை. உன் படிப்பை எடுத்துட்டு வாங்க, உங்க சர்டிபிகேட்டை எடுத்துட்டு வா, நீ என்ன திறமை இருக்கு அதை எடுத்துட்டு வா, உனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியுமா, உனக்கு பாட தெரியுமா, உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா, இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. கர்த்தர் ஒன்று மட்டும்தான் கேட்கிறாரு, நீ மட்டும் வா, உனக்கு சகலத்தையும் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சிலர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நீங்க நினைக்கிறது மாதிரி நான் இல்லை, நான் ரொம்ப தூரமா போயிட்டேன். நீங்க வெளி தோற்றத்துல நீங்க பேசுறது பார்த்தா ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பையனுக்கு பேசுறீங்க, ஒரு ஜெபம் பண்ற பொண்ணுக்கு நீங்க பேசுறீங்க, ஒரு ஜெபம் பண்ற பையனுக்கு பேசுறீங்க. ஆனா நான் சுத்தமா அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு ஆண்டவரை குறித்து பெரிய அறிவு இல்லை, நான் ஹோலியாவே இல்லை, நான் ரொம்ப மோசமான ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன். எனக்கு நான் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. எங்க அம்மாவுக்கோ எங்க அப்பாவுக்கோ எங்க பாஸ்டருக்கோ தெரியாது. ஆனா நான் போயிட்டு இருக்கிற சூழ்நிலை, நான் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற விஷயம், நான் விழுந்து போய் கிடக்கிற அந்த காரியம் ரொம்ப மோசமானது. இதை யாராவது ஒருத்தர் கேள்விப்பட்டா கூட என்னை காரி துப்புவாங்க பாஸ்டர், அவ்வளவு ஒரு மோசமான இடத்துல போயிட்டு இருக்கிறேன். நான் திரும்ப எழும்புவேனா, நான் திரும்ப பரிசுத்தமா வாழ்வேனா, நான் இனி ஆண்டவருக்காக வாழ முடியுமா, அந்த நம்பிக்கையே எனக்கு இல்லை பாஸ்டர். எத்தனையோ மீட்டிங்ல போய் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், டெய்லி இன்னைக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா 3 நாள் கூட என்னால தாக்கு பிடிக்க முடியல, 3 மணி நேரம் கூட என்னால தாக்கு பிடிக்க முடியல. நான் ரொம்ப போயிட்டேன். இப்ப கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கூட காலையில வரும்போது நான் கஞ்சா யூஸ் பண்ணிட்டு தான் பாஸ்டர் வந்தேன், நான் சிகரெட் யூஸ் பண்ணிட்டு தான் பாஸ்டர் வந்தேன், நான் அந்த பொண்ணுக்கு SMS பண்ணிட்டு தான் பாஸ்டர் வந்தேன், நான் அவங்களோட பேசிட்டு தான் பாஸ்டர் வந்தேன். ஆனா எனக்கு இங்க வரும்போது ஆண்டவருக்காக எழும்பணும்னு தோணுது, நான் வாழணும்னு தோணுது. என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் பெருசுன்னு எனக்கு தெரியுது. நிறைய இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன காப்பாத்தினார்ன்றதை நான் கண்கூடா பார்க்கிறேன். ஆனா எனக்கு எழும்புவேன்ற நம்பிக்கையே எனக்குள்ள இல்லைன்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உன்னை மறுபடியும் எழும்ப பண்றதற்கு ஒரு ஆதாரமா தான் இந்த இடத்துல ஊழியக்காரனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை எழுப்புறதற்கு, உன்னை தூக்கி நிறுத்துறதற்கு உங்கிட்ட எந்த வழியும் இல்லை, உங்கிட்ட எந்த வழியும் இல்லை. நிச்சயமா பாஸ்டர் எங்கிட்ட எந்த வழியும் இல்லை.
நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன். நான் இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதை செய்ய மாட்டேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஆனால் அதில் கூட என்னால் நிலைச்சிக்க முடியல. நான் இந்த மாதிரி ஒரு பொருத்தனை எடுத்தேன், அதனால கூட என்னால் நிலைச்சு நிற்க முடியல. எத்தனையோ காரியத்தை ட்ரை பண்ணி நான் ரொம்ப தோற்று போனேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னால் வெளியே வரவே முடியாது போல, நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஒருவேளை தோற்று போகலாம். நீங்கள் எழும்புறதற்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எந்த வழியுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவருக்கு உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு நிச்சயமாக ஒரு வழி உண்டு. கர்த்தருக்கு தூக்கி எடுக்கிறதற்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் ஏன் ஆண்டவர் உன்னை தூக்கணும்னு நினைச்சா, உங்களை எடுக்கணும்னு நினைச்சா, உங்களை அலங்கரிக்கணும்னு நினைச்சா, வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார்னு நம்புறவங்க கைகளை மேல தட்டி, முழு பலத்தோடு மேல தட்டி, ஆமென். அவரால் தூக்கி எடுக்க முடியாத மனுஷன்னு யாருமே இல்லை. அவரால் தூக்கி எடுக்க முடியாதவங்க யாருமே இல்லை. அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா தூக்கி எடுக்க முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டு வேதம் சொல்லுது, செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனை, முன்னாடி பார்த்தா செங்கடல். அப்போ அத்தனை பேரும் திட்டுறாங்க, எங்களை எதுக்கு கொண்டு வந்தீங்க? எங்களுக்கு பின்னாடியும் வழி இல்லை, முன்னாடியும் வழி இல்லை, நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாது. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்குற ஏதோ ஒரு வாலிப தம்பி, தங்கச்சி, பாஸ்டர், இல்லை நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன், ஆனால் என் மனசு நான் எழும்புவேனா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. நான் ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டேன் பாஸ்டர், யாருமே ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு நான் போயிட்டேன். நான் எல்லா தப்புமே நான் பண்ணிட்டேன். இப்படியே போனால் நான் ஒன்றும் இல்லாமல் போவேன்னு எனக்கு தெரியும். இப்படியே போனால் நான் எழும்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்படியே போனால் எல்லாத்தையும் நான் இழந்துருவேன்னு தெரியும். நான் எப்படி திரும்பி வர்றதற்கு? ஆனால் ஆண்டவர் வந்து அந்த செங்கடலுக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்களை போல உங்களை எனக்கு கண்ணுக்கு முன்னாடி காண்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல், எங்கேயுமே போக முடியாது, அவர்களுக்கு வழியே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பார்த்திராத ஒரு இடத்துல, அந்த செங்கடலுடைய அண்டர் கிரவுண்டில் ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு வழியை கர்த்தரால் திறக்க முடியுமானால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது வழி இல்லாத இடத்துல ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வழியை திறப்பார். உன்னை தப்பு வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு முயற்சி எடுப்பார். உங்களை திரும்ப கட்டுறதற்கு ஆண்டவர் ஒரு முயற்சி எடுப்பார். நம்புறவங்க மட்டும் கைகளை மேல உயர்த்தி முழு சத்தத்தோடு, இயேசுவே என்ன மீட்டெடுக்கிறதற்கு உங்களால முடியும். அப்போ நம்ம வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு ட்ரை பண்றதுனால அல்ல. பாருங்க, ஒரு மனுஷன் வந்து சிகரெட் குடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையுமே விட்டுட்டாரு. அவ்வளவுதான், அது செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சு கடைசியில் வீட்டில் வந்து தன்னுடைய மனைவியின் இடத்துல, என்கிட்ட காசு இருந்தா தானே நான் குடிப்பேன், அதனால காசை உங்ககிட்ட வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவருடைய சம்பளம் வாங்கின உடனே மனைவியினுடைய அக்கௌண்ட்டுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். தன்னுடைய கையில ஒரு பணமும் இல்லாம இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சாரு. அதற்கு பிறகு சரி, இன்னும் திருப்பி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல இருந்து வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, இதில் நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சாரு, இனி ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையுமே நம்ம பேசக்கூடாது, வேலைக்கு போறோமா முடிச்சோமா திரும்பி வரணும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணாரு. இப்படியே அந்த மனுஷன் ட்ரை பண்ணி கடைசியில் வந்து எப்படின்னா, தன்னுடைய வீட்டுக்கு போறது கூட அந்த டைமிங் மட்டும் உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டாரு. ஆனா இரவு படுத்து கிடக்கும் போது சிகரெட் அடிக்கணும்ன்ற அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை ஆக முடியாம நைட்டு 12 மணிக்கு வீடு திறந்த சத்தம் மனைவி கேட்டுருவாங்கன்றதுக்காக மெதுவா திறந்து தன்னுடைய முழங்காலே நடந்து தெருவில் போய் அவங்க சிகரெட் அடிச்சு போட்டிருந்த அந்த துண்டுகளை பொறுக்கி சிகரெட் அடிச்சிட்டு இருந்தாராம். அப்படின்னா அந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது, அந்த பாவத்தை விட்டுறணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த பாவம் அவரால் விடுதலையாகவே முடியல. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களையும் என்னையும் விடுதலையாக்க முடியும். பிரதர்,
மகா, நீ இப்படியே போனேன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கையை யாராலும் தூக்கி எடுக்க முடியாது. அது எனக்கு தெரியுமோ இல்லையோ, உனக்கு ரொம்ப அதிகமாகவே தெரியும். நீ இதை இன்னும் 10 வருஷம் நீ கண்டினியூ பண்ணிட்டேன்னா, 5 வருஷம் நீ இந்த பாவத்தை கண்டினியூ பண்ணிட்டேன்டா, உன் வாழ்க்கையை திரும்பி எவ்வளவு கொடுத்தாலும், உன்னை எத்தனை பேர் உன்னை தட்டி கொடுத்தாலும், எத்தனை பேர் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணலாம், உன்னை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் முயற்சி எடுக்கலாம், ஆனால் இதே தப்பை நீ 10 வருஷம் பின்தொடர்ந்துட்டேன்னா உன் வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறும். ஆனால் உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்கணும்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்குது. வேதம் சொல்லுது, சிம்சோன் தன்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அவன் என்னென்னமோ முயற்சி எடுத்துட்டான். என்ன கட்டுங்க, அவ்வளோதான். அவன் தன்னுடைய கையை விரிச்ச உடனே எல்லாமே அவன்கிட்ட போயிடுச்சு. ஆனால் என்ன முயற்சி எடுக்கல அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை மட்டும் அவன் தேடவே இல்லைப்பா, கர்த்தரை மட்டும் தேடவே இல்லைப்பா. சாமி, அன்பு மகா, நீ பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அது நடந்துராது. நான் இந்த தெருவுக்கு போயிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நடந்துராது. அது நீ எடுக்கிற முயற்சி, உன் முயற்சியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், உன் முயற்சியை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். ஆனால் நீ உண்மையா பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா, நீங்க பரிசுத்தமா வாழணும்னா, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும்னா, நீங்க எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல போய் நீங்க நிக்காம, கர்த்தர் சமூகத்துல போய் பேசாம, நான் நம்புறேன் இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரே ஒளி அது ஆண்டவர் மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்திற்கு விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் அது தேவ சமூகம் மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. சிம்சோன் கடைசியாக தலைமுடியெல்லாம் சிரைக்கப்பட்டு மொட்டையை அடிச்சதுக்கு பிற்பாடு அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே இந்த ஒரு டைம் மட்டும் என்ன நினைக்க மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கடைசியில் அற்புதத்தை கொடுத்தார். மகா, எல்லாத்தையும் இழந்து, உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை இழந்து, உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தேவ திட்டத்தை இழந்து, கண்டிப்பா நீ ஒரு நாள் கர்த்தர் சமூகத்துல வந்துதான்ப்பா ஆவ. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடைசி நீ கர்த்தர் சமூகத்துல தான் வந்த. நீ எங்க வேணாலும் ஓடுப்பா, நீ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணாலும் சுத்துப்பா, நீ உன்னுடைய சரீரத்துல எவ்வளவு முயற்சி வேணாலும் எடு. நான் சொல்லுவேன், நீ எங்க போனாலும் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நின்னுதான் ஆகணும். ஏன்னா உனக்கு விமோச்சனம் அங்கதான், உன்னுடைய உயர்வு அங்கதான். நான் நம்புறேன், எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் வீணடிச்சு, நேரத்தையே வீணடிச்சு, எல்லாத்தையும் இழந்ததுக்கு பிற்பாடு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த தரிசன முகாமில் உங்களை கொண்டு அதுக்கு முன்னாடியே வரணுன்றதற்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நான் நம்புறேன், கர்த்தரை மட்டும் நான் நெருங்குவேன் ஒரு தீர்மானம் எடுத்தா உங்களை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நான் தனிமையில் ஆண்டவரோட வாழ்வேன். நான் தேவ சமூகம் அந்த கர்த்தருக்கு முன்னாடி நிக்காட்டா கண்டிப்பா என்ன முடியாதுன்னா ஜெயிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு தீர்மானம், நான் வாழணும்னா, நான் பரிசுத்தமா வாழணும்னா, என் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றணும்னா, என்னுடைய பிளானை ஆண்டவர் செஞ்சு முடிக்கணும்னா, எனக்கு விடுதலை கொடுக்குற ஒரு இடம் எங்கே அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன், எனக்கு கற்றுக் கொடுக்குற தேவ சமூகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நம்புவேன், இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ தெருக்களிலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் எங்கள் திருச்சபையில் கொண்டு வர்றாரு. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் யாரும் தெரியாமல் இருக்கும்போது ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த கோயம்புத்தூரில் எந்தெந்த இடத்துலலாம் மறைவாக நிறைய செடி கொடிகள் வளர்ந்துருக்குமோ அங்கெல்லாம் முழங்கால் போட்டிருக்கிறேன். அன்னைக்கு என்னன்னே தெரியாது, அன்னைக்கு என்னுடைய ஊழியத்தினுடைய பின்னணி எனக்கு தெரியாது, இவ்வளவு பயன்படுத்துவார்னு நான் ஜெபம் பண்ணல. ஆனால் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக நடந்தேன். ஆனால் நான் நம்புகிறேன், அவரோட செலவிடுகிற நேரம் மட்டும் என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் வீணா போகவே இல்லை.
வீணா போகவே இல்லை. இந்த பட்டணத்திலிருந்து ஒரு வாலிபனை கர்த்தர் தேடுகிறார். ஒரு வாலிப தங்கச்சியை தேடுறாரு ஆண்டவர். உலகம் முழுக்க கர்த்தர் உன்னை கொண்டு போறாரு. ராஜ்யங்களை அசைக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போறாரு. உன் கை அசைவில் அற்புதம் நடக்க போகுது. நீ வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் மரணத்திலிருந்து கூட வெளியில வர போறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்துல ஆண்டவர் தேடுற ஒரே ஒரு காரியம், நீ ஏன் சமூகத்துக்கு முன்னாடி வந்து நின்னா நான் உனக்காக எதை வேணாலும் செய்வேன்னு அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் கையை மேல உயர்த்தி, முழு பலத்தோட மேல உயர்த்தி, ஆண்டவர் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை தனியா சந்திக்க விரும்புறாரு. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுகிற ஆண்டவர் அவர் ஒருத்தர் தான். கர்த்தர் யாரோ ஒருத்தரை தனியா சந்திக்க விரும்புறாரு. பர்சனலா ஆண்டவர் சந்திக்க விரும்புறாரு. உங்களுக்கு ஏதோ ஒண்ணா ஆண்டவர் சொல்லி கொடுக்கறதுக்கு விரும்புறாரு. மகன், நீ தெருவில் உட்கார்றதுக்காக அழைக்கப்பட்டவன் இல்லப்பா. நீ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வீட்டுல நீ உட்கார்றதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ரொம்ப பெருசு இல்ல. நீ எல்லாத்தையுமே மடங்கடிச்சிட்டு, நீ எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயும் அந்த வீட்டுல காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வீட்டுல நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறியே. ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை பார்த்து நேருக்கு நேரா பேசுறாரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. நிறைய ராஜாக்களை உன் பக்கமாய், தேவன் பக்கமாய் தெரிந்து கொள்றதற்கு, திருப்புகிறதற்கு நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாத்திரம். நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடம், இருக்க வேண்டிய இடம் அதுல நீ அங்க இருக்காத. இன்னைக்கு உனக்கு யாரும் வேண்டாம். நீ ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறல்ல, நீ ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறல்ல. வீட்டில் அம்மா சொன்னா கூட, அப்பா சொன்னா கூட உனக்கு அவங்க தானே முக்கியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உனக்கு கர்த்தர் நண்பனா இருக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய கரத்தை மட்டும் பிடிச்சா கர்த்தர் சொல்லுகிறார், ஒருத்தரை அல்ல லட்சங்களை நீ ஆதாயப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாய் கைகளை உயர்த்தி ஏசப்பா பக்கத்துல முழு பலத்தோட சொல்லுங்க, இயேசுவே நீ எனக்கு வேணும். இல்ல, உங்க சத்தத்தை நான் கேட்கட்டுமே, உங்க சத்தத்தை கேட்கட்டுமே. நான் இந்த பலிபீடத்துல ஆசையா வந்து நிற்கிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு ஆசையா வந்து நிற்கிறேன். எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ஒரு ஒண்ணும் வேண்டாம். இல்லப்பா, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசுப்பா. இதே பட்டணத்துல, இதே தேசத்துல கண்ணீரோட சாக்கு பைய பின்னாடி போட்டுட்டு அழுது எதிர்காலமே இல்லாத ஒரு மனுஷனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியும்னா நான் நம்புறேன். 10 வருஷம் தாண்டி நீ நிப்பப்பா, 10 வருஷம் தாண்டி நீ நிப்பம்மா. ஆண்டவரோட நேரம் செலவிடுகிற ஏதோ ஒரு தம்பிய ஆண்டவர் இந்த இடத்துல தேடுறாரு. கைகளை மட்டும் மேல உயர்த்தி, ஏசப்பா எல்லாத்தையும் விட்டுறேன், நீங்க எனக்கு வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி மனதார சொல்லுங்களேன். நான் சொல்றதுக்காக சொல்லாதப்பா வாலிப மகன், நான் சொல்றதுக்காக சொல்லாத. தங்கச்சி, நான் சொல்றதுக்காக சொல்லாத. கூட்டத்தோட இருக்கும்போது ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல நீ கூட்டத்தோட இருக்கும்போது ஒன்ன வச்சு எதுவுமே பண்ண முடியாது. தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசைய ஆண்டவர் வந்து தனியா தாண்டா கூப்பிட்டாரு. தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஜோஷுவாவை ஆண்டவர் தனியா தான் கூப்பிட்டாரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தம்பிய தங்கச்சிய ஆண்டவர் தனியா கூப்பிடுறாரு. நீ மட்டும் சகல ஜனங்களை விட்டுட்டு, நீ மட்டும் சகல ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனையும் விட்டுட்டு நீ என்ன தனியா சந்திக்க விரும்பினால், நீ மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது, என் சமூகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது உன் முகத்தை பார்க்கிறதற்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. முகத்தை பார்க்கிறதற்கு அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த வாலிபர் கூட்டத்தில் நிறைய பேர் மேல கர்த்தர் ஊற்றுறாரு. பெரியவங்க கூட யாரும் அமைதியா மட்டும் இருக்காதீங்க. சத்தத்தை உயர்த்தி அப்படியே முடிஞ்சா கைகளை கூட மேல உயர்த்தி, ஏசப்பா
நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சத்தமா நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான். என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான். நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுவோம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சத்தமா நீங்க தான், நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க எல்லாம் என்னால் வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. அப்பா பார்த்து சொல், நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது. உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. இப்ப கையெழுதி நீங்க தான் எனக்கு எல்லாம்.